ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டை எப்படி ஹேக் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிகலா தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், அதுக்கப்புறம் பக் பவுண்டரி டியூட்டோரியல்ஸ், சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் வந்து டர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். இருங்க கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஈஸியா தெரியும்ல. ஓகே, இப்போ வந்து நான் சிடி கொடுத்து டவுன்லோட்ஸ்குள்ள போயிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள தான் நான் வந்து என்னோட டூலை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டூலோட ஃபோல்டருக்குள்ள போறோம். சிடி கொடுத்து ஜெட் ஃபிஷருக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ஜெட் ஃபிஷர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேக் பண்ண போறோம். இப்போ இந்த டூல் ரன் ஆகிறதுக்கு சில சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கணும். அதெல்லாம் கரெக்டா இருக்கானுங்கிறத பார்த்துடலாம். அதுக்காக நான் எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறேன். இங்க சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி, எல்எஸ்ங்கிறது வந்து லிஸ்ட். நான் வந்து இந்த நார்மல் ரூட் டைரக்டரியில இருந்து டவுன்லோட்ஸ்குள்ள போறேன். டவுன்லோட்ஸ்ல இருந்து என்னோட ஜெட் ஃபிஷர் டூலோட டைரக்டரிக்குள்ள போறேன். அதனால சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து உள்ள வந்துட்டேன். இப்போ சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு லிஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டா இருக்காங்கிறதை செக் பண்றேன். இப்போ நம்ம ரன் பண்ண போறது இந்த இதுதான் .sh இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் ரன் பண்ண போறோம். இதான் அந்த டூல். இது ரன் ஆகவே என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து ரன் ஆகும். அப்படி இருக்கிறதா இந்த டூல் ரன் ஆகும். இதுல ஒரு சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இல்லைன்னா கூட இந்த டூல் ரன் ஆகாது. ஸோ இப்போ இந்த டூலை ரன் பண்ணலாம். இது .sh இருக்கனால பேஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ .shக்கு பேஷ் கமாண்ட். ஸோ பேஷ் கொடுத்து நம்ம ரன் பண்றோம். ஓகே, இப்போ எல்லாமே செக் பண்ணிட்டு நமக்கு டூல் ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டூல்ல வச்சு நம்மளால கிட்டத்தட்ட 33 ஐட்டங்களை ஹேக் பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ் ஐடி பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த 33யும் வேணும்னாலும் நான் கண்டிப்பா அதை வீடியோவா மேக் பண்றேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்குவோம். இதுக்காக வந்து நான் நம்பர் 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஹேக் பண்ண போறோம்னா, இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து ப்ளூ பேட்ச் வந்து உங்களுக்கு நாங்க ஈஸியா வாங்கி தரோம். 200 rupees கொடுத்தீங்கன்னா போதும், 100 rupeesக்கே நாங்க பண்ணி தந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களை எது ஸ்கேம் பண்ணுவாங்க. நீங்க வந்து சரி 100 rupees தானே, போனா போயிட்டு போதை டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க 100 rupees கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கும் அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்பிட்டு இதுல உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க லாகின் பண்ண அடுத்த இதுலயே வந்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டும் எடுத்துருவாங்க. இப்ப அந்த மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். இதனால வந்துட்டு நான் அதே மாதிரி ப்ளூ வெரிஃபிகேஷன் பேட்சுக்கு வந்து நான் நம்பர் 4 செலக்ட் பண்ணிடுறேன். என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து என்ன கேக்குதுன்னா, உங்க சிஸ்டம் நீங்க சர்வரா மாத்துறீங்களா, இல்ல கிளவுட் வச்சிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது வச்சு நீங்க கனெக்ட் பண்றீங்களான்னு சொல்லி கேக்குது. நான் வந்து என் சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறேன். இது எதுக்காக நம்ம சர்வரா மாத்திரமா, இது வழியா தான் நம்ம அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நமக்கு சிஸ்டமுக்கு வரப்போகுது. ஸோ நான் வந்துட்டு நம்பர் 1 கொடுத்துறேன். என் லேப்டாப்பே நான் சர்வரா மாத்திக்கிறேன். இங்க என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம சிஸ்டம்ல ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்கு. அதுல நீங்க எந்த போர்ட்டையாவது சேஞ்ச் பண்ணி இதுக்குன்னு தனியா ஃபிக்ஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குது. இல்லைன்னா இன்பில்ட்டா இருக்கக்கூடிய போர்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குது. நான் வந்துட்டு இன்பில்ட்டா இருக்க போர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சேஞ்ச் பண்ணலாம் வேணாம். ஸோ வந்துட்டு கொடுத்தேன். இப்போ நமக்கான லிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த லிங்க் வந்து இது சில சைட்ஸ் எல்லாம் போட்டு யூஆர்எல்லாம் மாத்தி கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு இப்போ யூஆர்எல்லாம் மாத்த முடியாது. ஏன்னா யூடியூப் வந்து நம்ம சேனல் வந்து அப்புறம் டோட்டலா டெலீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா இப்ப இந்த லிங்கை மட்டும் வச்சு எப்படி ஹேக் பண்ணதுங்கிற பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து டெஸ்டிங்க்கு ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபயர்பாக்ஸ். இப்போ இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்க காட்டுது பாத்தீங்களா, வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களோட பேட்ச் வந்து வெரிஃபை பண்ணணும்னா நீங்க இதுல வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வருதா. இதுல நீங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட மந்த் எல்லாமே கேட்கும். நம்ம வந்துட்டு ஃபெப் கொடுத்துடலாம். இதுக்கு ஒன்னாவே இருக்கட்டும், 2020 இருக்கட்டும். இங்க வந்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, இங்க வந்து நீங்க புதுசா ஏதாவது கிரியேட் பண்றதுனா கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஏதாவது விக்டிமோட ஐடி வந்து இங்க போடுவாங்க. விக்டிமோட ஐடி வந்துட்டு நல்னு வச்சுக்கலாம், நல் 2025 வச்சுக்கலாம். இது வந்து விக்டிமோட ஐடி. இப்போ வந்துட்டு விக்டிமோட பாஸ்வேர்டு வைக்க போறோம். நல் 2025 ஹேஷ் அதுக்கப்புறம் 12 இப்படி வந்து விக்டிம் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க வந்து விக்டிம்க்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வெரிஃபை பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு நம்பி லாகின் பண்ணிடுவாங்க. இங்க சப்மிட் கொடுத்ததும் என்ன ஆகும்னா, இதை டூ நாட் கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு டர்மினல் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல யூசரோட பாஸ்வேர்டு வந்திருக்கும். அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்துருச்சா. இது பத்தாததுக்கு விக்டிமோட ஐபியும் சேர்ந்து வந்துடும். இந்த விக்டிமோட ஐபி வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். அது இல்லைன்னா இன்னொரு வீடியோ தெளிவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் மேக் பண்ணலாம். ஏன்னா விக்டிமோட ஐபி வச்சு டோட்டல் சிஸ்டமா இருந்தாலும் சரி, மொபைலா இருந்தாலும் ஹேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்க லைவ் லொகேஷனும் ட்ராக் பண்ண முடியும். அதை நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன். அதை பார்க்காதவங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும், அதையும் போய் பாருங்க.
ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்டோட ஐடியும் கிடைச்சிருச்சு, பாஸ்வேர்டும் கிடைச்சிருச்சு. இப்படிதான் வந்து ஹேக் பண்றாங்க. இதை ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் நீங்க போட்டு தானே இந்த லிங்க் வாங்கியிருப்பீங்க. நீங்க இப்படி போட்டதும் உங்க ஐடி பாஸ்வேர்டும் கிடைச்சிரும். அவங்க வந்துட்டு கிளியர் பண்ணிடுவாங்க சேட் எல்லாத்தையுமே. சேட்டை கிளியர் பண்ணிட்டு உங்க ஐடியும் delete பண்ணி விட்டு போயிடுவாங்க. அவங்க தான்ங்கிறதுக்கு ப்ரூஃபே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் erase பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்களும் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் கொடுப்பீங்க. அவங்களும் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள பிடிக்க முடியாது. எல்லாமே அனானிமஸா இருக்கும். எப்படி அனானிமஸா இன்ஸ்டா பேஜ் கிரியேட் பண்ணணுங்கிற வீடியோவும் நம்ம சேனல் இருக்கு. அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் மேக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.